ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க முன்னாடி ஒரு கோஸ்ட் வருது, அப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இங்க ஒரு பையன் முன்னாடி கோஸ்ட் வருது. அந்த கோஸ்ட் அந்த பையனை பயமுறுத்துதா, இல்லை அந்த பையன் அந்த கோஸ்ட்டை என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் கொஞ்சம் ஃபன்னாக நமக்கு சொன்ன ஒரு கதை தான் 2023 ரிலீஸ் ஆன வி ஹாவ் அ கோஸ்ட். சரி, இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. வழக்கமாக வர பேய் படங்கள் மாதிரி ஒரு பேய் அவங்கள பயமுறுத்த அவங்க அங்கேருந்து டக்குன்னு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது. யாருமே அந்த வீட்டுக்கு வரல. இப்போ இன்னொரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் 2 பசங்க இருக்காங்க. சோகமாக இருக்கிற இந்த 2வது பையனை சுற்றி தான் கதை நகரும். இவன் பேரு கெவின். இவங்க அப்பா அடிக்கடி டிரான்ஸ்ஃபர்னு வீடை மாத்துறதுனால அவனுக்கு எந்த இடமும் செட் ஆக மாட்டேங்குது. ஆனா பையன் அப்படி கிடையாது. எங்க போறாங்களோ அங்க செட் ஆயிருவான். அப்புறம் அப்பா கூட ஈஸியா இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். ஒரு நாள் கெவின் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மேல மாடியில இருக்க ஸ்டோர் ரூம்ல இருந்து ஏதோ சவுண்டு கேக்குது. அதனால மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அங்க போறான். அப்போ அந்த ரூம் டக்குன்னு சில்லுன்னு மாறுது. அவன் திரும்பும் போது அவன் கண்ணுக்கு ஒரு பேய் தெரியுது. ஆனா அதை பார்த்து அவன் பயப்படல. அந்த பேயும் பயமுறுத்துற மாதிரியும் இல்ல. சோ அவன் அந்த பேய வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த பேய் அவனை பயமுறுத்த பாக்குது. பட் இவன் என்னடானா வடிவேல் காமெடி சீனை பார்த்த மாதிரி பேய பார்த்து சிரிக்கிறான். அதனால பேய்க்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. சோ அந்த பேய் காணாம போகுது. கெவினுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு குழப்பமா இருந்தாலும் அவனோட ரொட்டீன்ல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ ஸ்கூல்ல ஒரு பொண்ணை மீட் பண்றான். இவன் கெவினுக்கு பக்கத்து வீடுதான். பேரு ஜாய். கெவினுக்கும் ஜாயை பிடிக்குது. ஜாய்க்கும் கெவினோட பேசுறது பிடிக்குது. ஜாய் கிட்ட வெளியே போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது இல்ல நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு வந்த இவன் படிக்கிறானா அப்படின்னு பார்த்தா இல்ல, மறுபடியும் ஸ்டோர் ரூமுக்கு போய் பேயை கூப்பிடுறான். உடனே பேயும் வந்து பயமுறுத்துது. ஆனா கெவின் என்ன சொல்றான் அப்படின்னா நான் பயப்படல, அது போக எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு. என்னன்னா என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றான். கெவின் தான் பேய்கிட்ட பேசுறானே ஒழிய பேய் பேசுறது அவ்வளவா கெவினுக்கு புரியல. பேய் போட்டிருக்க சட்டையில ஒரு பேர் இருக்கு, அது அந்த பேயோட பேர் போல. பட் பேய்க்கு எதுவும் ஞாபகம் இல்ல, அது போக பேசவும் ட்ரை பண்ண மாட்டேங்குது. இப்படி கெவின் பேய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனோட அண்ணன் அங்க வரான். என்னன்னா அண்ணனோட மொபைல் கெவின் கிட்ட இருக்கு. அவங்க அம்மா தான் தம்பிய ஸ்கூல்ல விடாம ஊர் சுத்துனதுக்கு அவனுக்கு தண்டனையா இந்த போன் கெவின் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அதனால அம்மா போனதும் போனை வாங்க வந்திருக்கான். போனை குடுறான்னு இவனை கேட்க அம்மா சொல்லாம நான் தரமாட்டேன் அப்படின்னு கெவின் சொல்ல பசங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது, அடிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் அப்பனுக்கு தெரிய வருது. ஸோ மொபைலை பிடிங்க வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அதுல இருக்க வீடியோவை பார்க்கும்போது இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இவன் ஒரு விளம்பர பைத்தியம், ஏதாவது கிடைச்சா அதை அப்லோட் பண்ணி பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு நினைக்கிறவரு. ஸோ அப்பா சொல்றாரு அப்படின்னு கெவின் அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றான். அடுத்த நாளே 1000 வியூஸ் அந்த வீடியோக்கு போகுது. இதை பார்த்த மூத்த பையன் அம்மா கிட்ட சொல்ல போக அப்பங்காரன் தடுக்கிறான். ஏன்னா அவ கொஞ்சம் பயந்த சுபாவம், அது போக ஓவரா ரியாக்ட் பண்ணுவா. இப்போ யூடியூப்ல வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதனால அப்பங்காரன் சந்தோஷப்படுறான். ஏதாவது லாபம் வருமா அப்படின்னு பாக்குறான். இந்த வீடியோவை நவீன முறையில பேய் ஓட்டுற ஒரு டாக்டரும் பாக்குறாரு. பட் இது எந்த அளவுக்கு நஜோன்னு தெரியாம இறங்க வேணாம் அப்படின்னு விட்டுறாரு. இப்போ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அதாவது இந்த வீடியோ ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு அப்பங்காரன் யோசிக்கிறான். அதனால ஸ்டோர் ரூமுக்கு வந்து பேயை கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் அது வரல. ஸோ கெவினை விட்டு கூப்பிட சொல்கிறாங்க. கெவினும் அப்பா சொல்கிறாரு அப்படின்னு கூப்பிட்றான். பேய் பாட்டு பாடினா வரும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறான். நினச்ச மாதிரியே பேயும் வரும். பட் கரெக்டாக கெவினோட அம்மாவும் பேயை கிராஸ் பண்ணி வராங்க. என்ன கருமத்தை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ணி தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு புருஷன் அவளை சமாதானம் பண்ணிட்டு பின்னாடி பாரு அப்படின்னு சொல்ல அவ பேயை பார்த்து கத்த பேய் அவங்கள பார்த்து பயந்துட்டு சோகத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. இப்போ இது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருச்சு. அந்த வீடியோவையும் யூடியூப்ல அப்பங்காரன் அப்லோட் பண்ணிடுறான். இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகுது. ஸோ இது எல்லா இடத்துலையும் ஷேர் செய்யப்படுது. மறுபடியும் பேய் ஓட்டுற டாக்டர் இது ஒரு வேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அவளோட கம்பெனி கிட்ட போய் சொல்றா. இதை கேட்ட அந்த மேனேஜர் போமா, உன்னால ஏற்கனவே நஷ்டம், இந்த தடவை நீ சொல்ற இடத்துக்கு போறதா இல்ல, அந்த வீடியோவும் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி அவளை வலுக்கட்டாயமா வெளியில அனுப்புறான். அதே சமயம் இந்த பக்கம் மக்கள் கெவினோட வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா நிக்கிறாங்க. கெவினோட அப்பாக்கு ஏதோ சாதிச்ச மாதிரி ஃபீலிங்.
நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கெவின் வீட்டுக்கு வரா. அப்பா கிட்ட என்ன பேசுறா அப்படின்னா, இந்த பேங்க எல்லாம் பார்க்க சாந்தமா இருக்கும், ஆனா முடிவுல உங்களை கொன்றும் அப்படின்ட்டு, அதனால உங்க பையனை பேய்கிட்ட போக விடாதீங்க அப்படின்னு சொல்றா. ஆனா கெவின் அப்பா இப்போதான் காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அவளை வெளியில அனுப்புறான். அவ பேச்ச சுத்தமா கேட்கல. இந்த பக்கம் கெவினுக்கும் அப்பா பண்றது பிடிக்கல. அவன் பேய்க்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணி அந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு பாக்குறான். அதனால பேயோட வாழ்க்கை வரலாற தேட ஆரம்பிக்கான். இதனால அவன் இருக்கிற வீட்டை யாரு ஃபர்ஸ்ட் கெட்டுனா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு சரியான தகவல் எதுவும் கிடைக்கல. அதே சமயம் பேயின் ஒண்ணு கிடையாது அப்படின்னு பொழப்ப ஓட்டுற யூடியூப் குரூப் கெவினோட ஃபாதரை அப்ரோச் பண்ணுது. அவ பேய இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அதனால எல்லா செட்டப்போட கெவினோட அப்பா பேய கூப்பிடுறாரு. பட் அந்த பேய் வரல. ஸோ யூடியூபரும் இது எல்லாம் ஃபேக் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க லைட் எல்லாமே ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. பொருட்கள் எல்லாம் உடைய ஆரம்பிக்குது. அப்படியும் அந்த யூடியூபர் இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு அப்படின்னு அசால்ட்டா இருக்கா. இப்போ அந்த பேய் ரொம்ப கொடூரமா அவங்கள பார்த்து சத்தம் போடுது. அதை பார்த்து அம்மா பையனுக்கு பின்னாடி ஒளிய. பட் யூடியூபர் மேக்கப் போட்டுக்கிட்டே அப்பவும் அதை ஃபேக் அப்படின்னு சொல்றா. கடைசியில அதை அவளுக்கு முன்னாடி வந்து நிக்க அதை பார்க்க முடியாம யூடியூபர் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு கீழே போய் விழுகிறா. இந்த மூத்த பையன் இங்க நடந்த எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டான். யார்கிட்டையும் சொல்லாம அதை அப்லோடும் பண்ணிட்டான். அந்த வீடியோ இப்போ மில்லியன்ஸ் கணக்குல வியூஸ் போகுது. இந்த பக்கம் கெவின் அந்த பேய்கிட்ட நான் உனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசுறான். இல்லனா நீ எங்களோட வா அப்படின்னு சொல்றான். அப்படி நீ பண்ணலனா எங்க அப்பா வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாரே ஒழிய எந்த பிரயோஜனமும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த கோஸ்டும் அவங்களோட வெளியே வருது. பேய் வீடியோவை பார்த்து கூட்டம் போட்ட மக்கள் அந்த பேயை நேர்ல பார்த்தது ஓட ஆரம்பிக்கிறாங்க. பேயும் அவங்கள பார்த்து ஓடுது. அப்படி ஓடும்போது பார்க்ல விளையாடுற ஒரு சின்ன பொண்ணை பேய் பார்க்கறான். அவகிட்ட பேச ட்ரை பண்றான். ஏன்னா அவனுக்கு சில ஞாபகங்கள் வருது. இதை பார்த்து மக்கள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த பேய் பிடிக்கிற கம்பெனி உண்மையாவே கெவின் வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதனால அந்த பேயை பிடிக்க விரட்டி அடிச்ச டாக்டரை இவங்க சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாம் நடக்கும்போது இந்த பக்கம் ஜாய் பேயோட ஐடி கார்டு ஒன்ன கண்டுபிடிக்கிறா. அந்த கார்டுல இருக்க பேர் வேறையா இருக்கு. சோ உடனே அவ அந்த கார்டுக்கு சொந்தமான பாரை நோக்கி போறா. அங்க வேலை செய்யற வயசான லேடி ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ அது. அதுல இருக்கிற ஒரு ஆளோட அட்ரஸும் கிடைக்குது. இந்த பக்கம் வீடியோவை பார்த்த நிறைய பேர் பேயை வெளியே விடாதீங்க, இது குழந்தைங்களுக்கு ஆபத்து அப்படின்னு அபத்தமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கெவினோட அப்பாவும் நாம தப்பு பண்ணிட்டோம், பேயை வச்சு ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம், ஆனா பசங்களை பத்தி யோசிக்கலையே அப்படின்னு கவலைப்படுறான். அதே சமயம் அவங்க வீட்டுக்கு பேய் பிடிக்கிற கம்பெனில இருந்த ஆளுங்க வந்துட்டாங்க. என்ன பண்ண பேய் அங்க இல்ல. ஏன்னா பேய கெவின் கார்ல கூப்பிட்டு போயிட்டான். பேயும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுது. இப்போ இவங்க எங்க போறாங்க அப்படின்னா பார்ல வேலை பார்த்த ஒருத்தரோட வீட்டை தேடி போறாங்க. அவரு பேயோட ஃப்ரெண்டு. வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம், அக்கா தங்கச்சியை தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பேயோட ஒய்ஃப் டெலிவரி டைம்ல செத்து போயிட்டா, அதனால அவன் நிறைய தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு குழந்தைய பாத்துக்கல. ஒரு நாள் அவன் குழந்தைய எங்க கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போனான். ஆனா திரும்ப வரல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவனோட காரை மட்டும் தான் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றான். அதே சமயம் பேய் அங்க வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் அப்படின்னு பாக்குறான். அவன் என்ன பேச வரான் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள பேய் பிடிக்கிற கம்பெனி இங்க வந்துட்டாங்க. சோ அவங்க கிட்ட இருக்கிற மிஷினை வச்சு பேய பிடிச்சிட்டாங்க. அடுத்த சீன்ல அந்த பேய வச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ண போறதா அந்த கம்பெனி சொல்லுது. ஆனா இந்த விஷயம் டாக்டருக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க பண்ற ஆராய்ச்சியில அந்த பேய்க்கு எது வேணாலும் ஆகலாம். இந்த உலகத்துக்கு அது வில்லனா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் கெவின் வீட்டுல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அப்பா வந்து நானும் தப்பு பண்ணிட்டேன், உன்னோட சேர்ந்து பேய நிம்மதியா அனுப்பி வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஒரு காட் பேய்கிட்ட விசாரணை பண்ண வரும்போது அவனோட யூனிஃபார்ம்ல ஈகிள் படம் போட்டிருக்கு. அதை பார்த்து அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. இப்போ தான் உண்மையில என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. இவன் அவனோட ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு அவனோட வீட்டுக்கு குழந்தையோட போயிருக்கான். அப்போ சித்தி வந்து குழந்தைய தூக்கிட்டு போக அவனோட ஃப்ரெண்டு அவனை அடிச்சு காயப்படுத்துறான். அப்புறம் அந்த பணத்தை இழுத்துட்டு போய் குழியிலேயே போட்டு மூடிடுறான். ஏன் இப்படி பண்றான் அப்படின்னா, அவங்க அவனோட ஒய்ஃப் செத்ததும் அந்த குழந்தைய தத்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. சோ அவன் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த கோவத்துல அவனை கொன்னுட்டாங்க. இது எல்லாம் கோஸ்டோட ஞாபகத்துக்கு வர அந்த டாக்டர் அங்க இருக்கிற காடை அடிச்சு போட்டுட்டு பேய்கிட்ட பண்ற ஆராய்ச்சியை நிப்பாட்டுறாரு. இந்த பக்கம் கெவின் வீட்டுல பேயோட
ஃப்ரெண்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு கிச்சனை நாசம் பண்றான். குழந்தை இல்லாததால எங்களால சகஜமா இருக்க முடியல. சோ நாங்க அவங்களை கொண்டு குழந்தைய நல்லபடியா வளர்த்தோம். இப்போ என் ஒய்ஃபும் செத்து போயிட்டா. என்னோட பொண்ணுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. இத்தனை வருஷம் கழிச்சு ஏன்டா இப்படி என்னோட உயிரை வாங்க வரீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கெவினை கொல்ல போக கெவினோட அப்பாவும் அம்மாவும் பயப்படுறாங்க. அப்போ கரெக்டா பேய் அங்க வந்து ஃப்ரெண்டை தடுக்கிறான். முறையா அவனால மனுஷனை தொட முடியுது. இது ஆராய்ச்சியோட சைடு எஃபெக்ட். ஆனா ஃபுல்லா முடியல. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல வில்லனோட கை ஓங்க கெவினோட அப்பா பையனை காப்பாத்த அவனை முட்டி தாக்குறான். ஸோ உடனே அவன் ஜன்னலை உடச்சிக்கிட்டு கீழே விழுந்து சாகுறான். போலீஸ் கேஸ் ஆகுது. எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்றாங்க. கெவினோட அப்பா பேயோட பொண்ணை பேய் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு 50 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவை பார்க்கறா. 2 பேரும் கடைசியா குட் பை சொல்லிக்கிறாங்க. இப்போ பேயும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேய் கெவின் கிட்ட 50 வருஷமா நிறைய பேர் பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. எல்லாமே மறந்து போயிருந்தேன்னா உன்னால என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். தேங்க்ஸ். ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு பேய் கிளம்புது. வழக்கம் போல கெவினோட அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆக இப்போ ஊரை காலி பண்ணி ஆகணும். ஸோ கடைசியில பேயோட பேசின பழைய இடத்த பார்த்துட்டு கிளம்புறான். அப்போ ஜாய் கால் பண்றா, மறந்துடாத அப்படின்னு சொல்ல அவனும் உன்னோட டச்லயே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். இந்த தடவை அப்பாவோட பயணம் பண்ண ரெடி ஆயிட்டான். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? பேய்னாலே கொடூரமானது அப்படின்னு சொல்லும் போது பேய்க்கும் ஒரு மனசு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பேய்க்கும் ஒரு பையன் ஹெல்ப் பண்ண நினைச்சு ஹெல்ப்பும் பண்றான். எப்பயுமே ஃப்ரெண்டே இல்லாம தனிமையில இருக்கிற அந்த பையனுக்கும் பேய்க்கு ஹெல்ப் பண்ணதுனாலயோ என்னவோ அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from Kavya and thanks for watching.